ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கல்பனா சாவ்லா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் பியில் 4th பாயிண்டில் கொஸ்டின்ஸ் ஆன் த பயோகிராஃபி ஆஃப் அப்படின்ற டைட்டில் கீழே இருக்குது. இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசனாக பான் வாயேஜ்ன்ற டைட்டில் கீழே இருக்குது. The heights by great men reached and kept were not attained by sudden flight, but they, while their companions slept, were toiling upward in the night. இது யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H.W. லாங்ஃபெல்லோ அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த லைன்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் சாதிச்ச பெரிய மனிதர்கள் எட்டி இருக்கிற இந்த உயரம் எதுவுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவோ இல்லை உடனேவோ கிடைச்சது கிடையாது. அவங்கெல்லாம் எப்படின்னா, அவங்கள சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் தூங்கும் போது கூட இவங்க உழைச்சி முன்னேறத பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் அவங்களால அவ்வளோ பெரிய உயரத்தை எட்ட முடிஞ்சது அப்படின்னு H.W. லாங்ஃபெல்லோ அவர்கள் சொல்றாரு. லைன்ஸை உண்மையாக்குற வகையில தான் தன்னோட உழைப்பாலையும் திறமையாலையும் முன்னேறிய கல்பனா சாவ்லா அவர்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1969 ஜூலை 21 நிலவுல கால் பதிச்ச நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ன சொல்றாரு அப்படின்னா, That's one small step for a man, one giant leap for mankind. அதாவது ஒரு மனுஷனை பொறுத்தவரை இது ஒரு சின்ன ஸ்டெப் தான், ஆனா மனித இனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பாய்ச்சல் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பாருங்க, கல்பனா சாவ்லா அவர்களை பத்தி சொல்ல போனா அவங்க 1961 ஜூலை 1 அன்னைக்கு ஹரியானால இருக்கிற கர்னல்ன்ற இடத்துல பிறந்தாங்க. அவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா மொத்தம் 4 குழந்தைங்க. அதுல கல்பனா தான் சின்னவங்க. கல்பனா சாவ்லா குழந்தையா இருக்கும் போதே நீல வானத்தை தாண்டி பறக்கணும், ஸ்டார்ஸ் எல்லாம் தொடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆக்சுவலா கல்பனா அப்படின்ற பேருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமேஜினேஷன் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த பெயர் இவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கல்பனா சாவ்லா ஃபிளைட் இன்ஸ்ட்ரக்டரான ஜேன் பெரி ஹாரிசன் அவர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் கல்பனா சாவ்லாவோட ஒன் ஆஃப் த பிரதர் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சஞ்சய். கல்பனா சாவ்லாவுக்கு இந்த விண்வெளிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை யாரை பார்த்து வந்தது, யாரால அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மெயில் ஃப்ளைட்ஸ்ல பறந்த JRD டாட்டா அவர்களை பார்த்து தான் வந்தது. சின்ன வயசுல கல்பனா சாவ்லா தன்னுடைய பார்பி டால்க்கு ட்ரெஸ் பண்றதை விட்டுட்டு டிராயிங்கே பண்ணிட்டு இருப்பாங்க. அதிலும் பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏரோப்ளேன் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. கல்பனா சாவ்லா அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, கல்பனா எப்பவுமே மாஸ்க் டிராவல் பண்றத பத்தியே பேசிட்டு இருப்பா, அதுதான் அவளோட ஆம்பிஷன்னு சொல்லுவா. அவ கனவு மட்டும் காணல, அவளோட மோட்டோவான ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில்லும் பண்ணியிருக்கா. 760 மணி நேரம், 10.4 மில்லியன் கிலோமீட்டர், 252 முறை பூமியை சுத்தி டிராவல் பண்ணியிருக்கா அப்படின்னு கல்பனாவோட ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. கனவு நினைவாகும் போது கல்பனா சாவ்லா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, என்னோட ரெஃப்ளெக்ஷனை விண்டோல பார்க்கும்போது என் கண்ணோட ரெட்டினால இந்த பூமியும் வானமும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது தெரிஞ்சுது. நான் என்னோட க்ரூ மெம்பர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா பார்க்க சொன்னேன், எல்லாரும் பார்த்துட்டு வான்னு சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. கல்பனா சாவ்லா அவர்களோட எஜுகேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஸ்கூல் அகாடமிக் ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. படிப்பு மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸு, டான்ஸு, சயின்ஸ், மாடலிங்ஸ் எல்லாத்துலேயுமே கலந்துப்பாங்க. அவங்க 1976 கர்னலில் இருக்கிற தாகூர் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் படித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்ஸ் பிரான்ச் படித்த ஒரே கேர்ள் இவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் எம்எஸ்ஸை அப்ராடில் பண்ணாங்க. அதாவது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரியை டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் 1984 முடித்தாங்க. டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் கல்பனா சாவ்லா அவர்களோட கைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா டான் வில்சன் அவர்கள். அதுக்கப்புறம் கல்பனா சாவ்லா 1988 நாசாவில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நாசாவில் எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1994 அவங்க கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் அட்லாஸில் ஓவர்செட் மெத்தட்ஸிங்கில் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணாங்க. அண்ட் தென் இவங்களோட ஸ்பேஸ் ட்ராவலிங் அப்படின்னு பார்த்தோன்னா 760 மணி நேரங்கள், அதாவது 10.4 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், 252 முறை இந்த பூமியை சுற்றி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் US ஸ்பேஸ் ஷட்டிலில் பறந்த முதல் இந்தியன் அதர்வைஸ் முதல் இந்தியன் அமெரிக்கன் இவங்க தான்.
நெக்ஸ்ட் இவங்களோட முதல் விண்வெளி பயணத்தை பத்தி பார்க்கலாம். 1996 ஆண்டு தான் இவங்க கனவு வந்து நினைவாச்சு. அதாவது மில்கி வேக்கான அவங்களோட பாத் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. STS-87 கொலம்பியா அப்படின்ற விண்வெளி ஓடத்துல மிஷன் ஸ்பெஷலிஸ்டா இவங்க இருந்தாங்க. இந்த மிஷன் வந்து ஒரு 16 நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு மிஷன். எந்த இதுலன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 19 இருந்து டிசம்பர் 5, 1997. ஸோ இந்த பீரியட்ல இவங்களுடைய 16 நாட்கள் விண்வெளி பயணம் மிக வெற்றிகரமா முடிஞ்சது. நெக்ஸ்ட் இவங்களோட இரண்டாவது விண்வெளி பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த செகண்ட் சான்ஸ் வந்து 2000வது வருடம் கிடைச்சது. அதாவது STS-107 அப்படின்ற அந்த விண்வெளி ஓடத்துல இவங்க போறதா முடிவாச்சு. அது எப்ப அப்படின்னா 2003ல அந்த விண்வெளி ஓடம் விண்ல ஏவறதுக்கு தயாராயிட்டு இருந்தது. இதுவும் ஒரு 16 நாட்கள் விண்வெளி பயணம் தான். ஜனவரி 16, 2003 அன்னைக்கு இந்த விண்வெளி பயணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைம் வந்து கல்பனா சாவ்லா அவங்களோட டீம் வந்து ஒரு 80 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணுச்சு விண்ணுக்கு போயிட்டு. டிசம்பர் 1, 2003 அன்னைக்கு அவங்க வந்து ரிட்டர்ன் வரதா இருந்தது. அப்பதான் அந்த துயரமான சம்பவம் நடந்தது. ஆமா, பிப்ரவரி 1, 2003 அன்னைக்கு புளோரிடா மாகாணத்துல அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டில் வந்து இறங்குறதுக்கு வந்துட்டு இருந்தது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 நிமிடங்களுக்கு முன்பு, அதாவது தரையிறங்கிறதுக்கு ஒரு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த விபத்துல பாத்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அவர்களும் அவங்க உடன் பயணித்த 6 டீம் மெம்பர்ஸும் அன்பார்ச்சுனேட்டா இறந்துட்டாங்க. கல்பனா சாவ்லா அவர்கள் சொன்ன சில வேர்ட்ஸ், அதாவது சில லைன்ஸ் வந்து இந்த லெசன்ல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். 1997 ஆண்டு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஃபிளைட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா, The Ganges Valley looked majestic, mind-boggling. Africa looked like a desert and the Nile a vein in it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கங்கையை பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமா சூப்பரா இருக்கு, ஆப்பிரிக்கா பார்க்கறதுக்கு ஒரு பாலைவனம் மாதிரியும் நைல் நதி வந்து ஒரு நரம்பு மாதிரியும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் விண்வெளி பயணத்துக்காக கல்பனா சாவ்லா அவர்கள் செலக்ட் ஆகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, பூமிக்கு அருகில, அதாவது நட்சத்திரங்களுக்கு அருகில, அதுவும் முக்கியமாக நைட்டில் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக நம்ம பூமி சுற்றுறதை பார்க்கும்போது அது எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னு பார்க்கும்போது எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட்ஸ்லேயும் வந்து நல்ல எண்ணங்கள் தோன்றும். இதை மறுபடியும் பார்க்க போகிறோம் அப்படின்றது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஆமாம், மறுபடியும் நிகழப்போகிற ஒரு நல்ல கனவு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரெஸ்க்கு கொடுத்த அவங்களோட லாஸ்ட் இன்டர்வியூவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, I was not born for one corner. The whole world is my native land. அதாவது நான் வந்து ஒரு மூளையிலையோ இல்லை ஒரு மூளைக்காகவோ பிறக்கலை, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துக்காக நான் பிறக்கலை, இந்த முழு உலகமுமே என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இன்டர்வியூவில் இந்திய குழந்தைங்களுக்காக அவங்க என்ன மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜேர்னி வந்து நம்ம கோல் அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. இயற்கையோட சத்தத்தை கேளுங்க அண்ட் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற நம்ம பிளானட்டை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு சப்போர்ட் அஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.